நான் சொல்கிறத கேட்டு என்னை யாரும் திட்டக்கூடாது. ஏன்னா நான் எனக்கு செஞ்ச சமையல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்துட்டு ஒரு அக்கா செஞ்சுருந்தாங்க. ஸோ அதே வந்துட்டு மெனுவை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். என்னென்னா லெமன் ரைஸும் அப்புறம் கூட வந்து தொட்டுக்கிறதுக்காக மீன் மேக்கர். ஆனால் அந்த மீன் மேக்கர் வந்துட்டு ஊற போடுறதுக்காக ஒரு அண்டா தண்ணியை வச்சு வேக வைக்க போகிற முதல் நானாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம குடிக்கிறதுக்காக சுடு தண்ணி வைக்கல, நம்ம இந்த ஜஸ்ட் மீன் மேக்கர் ஊற வைக்கணுன்றதுக்காக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மாற்றி அதை பாதியாக அளவு குறைச்சி அதுக்கப்புறம் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புச்சாரெலாம் அதெல்லாம் போட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச லெமன் ரைஸில் பண்ணேன். அண்ட் வந்துட்டு சைட் டிஷ்ஷுக்கு வந்துட்டு அவங்க சோயா பீன்ஸ் கறி பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதே மாதிரி நானும் சின்ன சோயா பீன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதே வந்துட்டு இந்த தக்காளி பேஸ்ட்லாம் அரைச்சி ஊற்றி அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டாப்பில் சுட்டிருந்தாங்க. பட் அது என்கிட்ட இல்லாத காரணத்தினால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு வடகம் போட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு காம்பன்சேட்டாக இந்த அப்பளத்தை வறுத்து கூடவே நார்மல் அப்பளத்தையும் வறுத்துக்கிட்டேன். அண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ரைஸோடு வந்துட்டு அந்த லெமனோட ஜூஸை கலந்துட்டு சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் கறியும் அடிஷ்னலாக வந்துட்டு இந்த ஊறுகாய் வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு.